வணக்கம் மக்களே. பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான செய்தி. ஒரு புதிய ஆட்டம், ஒரு புதிய விதி. ஆமாங்க, தமிழ் சின்னத்திரையின் மிகப்பெரிய ரியாலிட்டி ஷோ அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 10 ரொம்பவே சீக்கிரமா நம்மளை எல்லாமே என்டர்டைன்மெண்ட் பண்ண வரப்போகுது. எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? சோஷியல் மீடியாவில் வர்ற லேட்டஸ்ட் தகவல் படி வரப்போற செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 10 பிரம்மாண்டமா தொடங்க அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல பல பேர் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. காமன் மேன் ஷோ இப்போ தொடங்க போகுது. இந்த ஷோ 15 நாட்கள் நடக்க போகுது. இந்த ஷோ முடிஞ்ச கையோட அங்கிருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற 4 முக்கிய போட்டியாளர்கள் டைட்டா பிக் பாஸ் வீட்டுக்கு போக போறாங்க. யோசிச்சு பாருங்க, சாதாரண மக்களும் பிரபலங்களும் ஒரே கூரையின் கீழே மோத போறாங்க. அப்போ இந்த சீசன்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது இல்ல. சீசன் 10 தொடங்க இன்னும் சில வாரங்களே இருக்கிற நிலையில பிக் பாஸ் 10ல யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கு. பொதுவா சேனல் தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு 40 பேர் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுல யாரெல்லாம் வந்தா செட் ஆகும், மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, யாரை பார்த்தா ஐயோ இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை தெரிஞ்சுக்க வேணும்னே சில பெயர்களை ரகசியமா சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணுவாங்க. அப்படி லீக் ஆன பெயர்கள்ல இப்போ ஒரு முக்கியமான பிரபலம் இணைய போறதா தகவல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. 90ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு நடிகை, அமைதியின் சொரூபம்னு பெயர் எடுத்த தேவயானி, அவங்களோட மகள் இனியா ராஜகுமாரன் தான் அந்த பிரபலம். சமீபத்தில் ஒரு பிரபல விஜய் டிவி ஷோல கலந்துகிட்டு தன்னுடைய குரலால எல்லோரையும் மயக்கினவங்க தான் இந்த இனியா. இவங்களை இந்த முறை பிக் பாஸ் சீசன் 10க்குள்ள கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்காம். கிட்டத்தட்ட இவங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் 90% உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாதான் 100% உறுதியாகும். தேவயானி மகள் அடையாளம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிக் பாஸ் வீடுன்றது முற்றிலும் வேறொரு உலகம். அங்க திறமை மட்டும் போதாது, மனவலிமை, சகிப்புத்தன்மை, சண்டை போடுறப்போ நிதானம்னு எல்லாமே வேணும். இனியா உள்ள வந்தா அவங்களோட இயல்பான குணம் எப்படி இருக்கும்? தேவயானி போல அமைதியா இருப்பாங்களா, இல்ல சண்டைக்கோழியா மாறி மாஸ் காட்டுவாங்களா? இதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. தேவயானி மகள் இனியா ராஜகுமாரன் பிக் பாஸ் சீசன் 10க்கு வந்தா உங்க சப்போர்ட் அவங்களுக்கு இருக்குமா? அவங்களோட விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுபோல செப்டம்பர் 6 பிக் பாஸ் ஆரம்பிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.